இந்த ரூட் அப்படின்றது வந்து வெறும் பிஆர் கம்பெனி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. இது வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்னு பேரு. டேலண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா நீங்க வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க, இல்ல உங்களுக்கு ஏதோ ஒரு துறையில உங்களுக்கு ஒரு பிரபலமான ஆளா நீங்க ஆகணும் அப்படின்னா நீங்க அந்த கம்பெனியை அணுகிறீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களை பிரபலப்படுத்தி விடுவாங்க. அது வந்து நிறைய லேயர் சொல்லுவாங்க. அதாவது நீங்க ஃபேமஸ் ஆகிறது ஒண்ணு, அந்த ஃபேமஸ் ஆகிட்டு அதன் மூலயமா உங்களுக்கு பணம் வருமானம் வர்றது ரெண்டாவது. அதையும் தாண்டி ஒரு இடம் இருக்கு. அதான் வந்து உங்களை ஒரு ஸ்டாரா, ஒரு நட்சத்திரமா உங்களை உருவாக்குறது, ஒரு பிராண்டா உங்களை உருவாக்குறது. அது வந்து அதற்கு மேல அந்த வேலையை வந்து இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி பண்ணுது. கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் அப்படின்றது வந்து மும்பையில் இருக்கிற ஒரு பெரிய டேலண்ட் மார்க்கெட்டிங் கம்பெனி. அதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க பிரபலங்கள் அப்படின்னா தீபிகா படுகோன் இருக்காங்க, ரன்வீர் சிங், ஹிருத்திக் ரோஷன், யாஸ் நடிகர் அவர் இருக்காரு, கிரிக்கெட்டர்ஸ் இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா. இந்த மாதிரியான ஆள்கள்லாம் அவங்களுடைய கிளைண்டா இருக்காங்க. ஹிந்தி படங்கள்ல நடிக்கிறவங்களுக்கு, அந்த நடிகர் நடிகைகளுக்கெல்லாம் அவங்க பண்றாங்க. ஃபேமஸான தொழில். அதை வந்து தமிழ்நாட்டில் ஜெகதீஷ் பழனிசாமி தான் அதை செய்கிறாரு. அப்படிதான் வந்து அவருடைய கம்பெனி. அதோடைய ரோல் என்ன குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, விஜயோட படம் வரும்போது அதை வந்து எல்லா இடத்துலையும் பரபரப்பாக பேச வைக்கிறது. நம்ம சோசியல் மீடியாலாம் வரும், ஓப்பனிங்கே வந்து ஹிட்டு, பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து வரலாறு காணாத வருவாய் வசூல் நடந்துட்டு இருக்கு. அப்படி அதுக்கு முன்னாடி படம் வர்றதுக்கு முன்னாடி அந்த படத்தோடைய பாட்டுக்கு வந்து சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. சும்மா ஒரு 30 செகண்டுக்கு டான்ஸ் ஆடுவாங்க, யார் யாரோ அதை பிரபலப்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ அந்த பாட்டு ஹிட் ஆயிடுச்சு, அதனாலதான் எல்லாரும் அதை பத்தி டான்ஸ் ஆடி போடுறாங்க அந்த பாட்டை வச்சு அப்படின்னு நம்ம எல்லாமே நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது கிடையாது. எல்லாத்துக்கும் பின்னாடியும் இந்த ரூட்டு தான் இயங்கி இருக்கு. இந்த கம்பெனியோட வெப்சைட் இருக்கு, ரூட். அதுல ஹோம் பேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, we are the route to glory, the route to greatness, the route to success. வெற்றிக்கான வழி, பிரபலம் அடைகிறதுக்கான வழி எல்லாமே வந்து இவங்க வழியா போகும் அப்படின்றதான் உங்களுடைய ஸ்லோகன். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னா, இவங்க எல்லாத்தையும், அதாவது அந்த கலெக்டிவ் ஆர்டிஸ்ட் நெட்வொர்க் இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஓனர் வந்து விஜய் சுப்பிரமணியம். அவர் வந்து ஒன்று சொல்றாரு, நான் வந்து எதை நினைச்சாலும் என்னால் வைரல் ஆக்க முடியும், ஐ கேன் மேக் எனிதிங் வைரல் அப்படின்றாரு. அந்த மாதிரி வந்து இவரும் என்னால் சோசியல் மீடியாவில் நிறைய ஃபாலோவர்ஸை கொண்டு வர முடியும், எந்த கண்டென்ட்டையும் என்னால் வைரல் ஆக்க முடியும். அப்படிதான் விஜய் பாடல்கள், விஜயோட வசனங்கள், விஜயோட திரைப்பட சீன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால பிரபலமாகிறது எல்லாமே வந்து இந்த மாதிரி மேனுஃபேக்சர்டு வைரல் ஆகிறது தான். எதுவுமே இயல்பா இயற்கையா ஆர்கானிக்கா அப்படி மக்கள் விரும்பி அப்படி ட்ரெண்ட் ஆகுறது இல்லை. ஆமா, அப்படி ஆனது கிடையாது. எல்லாமே அதுக்கு பின்னாடி இருக்கு.